எக்ஸாம்பிள் சம் 3.11 GCD ஃபைன் பண்ணும். GCD ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளதை f of x ஆகும் 6x power cube minus 30x square plus 60x minus 48 இதை f of x ஆகும். செகண்ட் உள்ளதை g of x ஆகும் எடுத்துக்கலாம். 3x power cube minus 12x square plus 21x minus 18 இது g of x ஆகும் எடுத்துக்கலாம். இப்போ f of x எடுக்கல இந்த எல்லா டேர்ம்லையும் இருக்கக்கூடிய எவரி டேர்ம்லையும் 6 காமனாக நம்மளால் எடுக்க முடியும். 6 காமனாக எடுக்கிறதுக்கு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். f of x ஈக்குவல் 6 காமன் எடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 6 காமனை எடுக்க தெரியாதவங்க எவரி டேர்மையும் 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் 16 is 6, 16 is 6. இப்போ x பவர் கியூப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணால் 16 is 6, 5 6 30. அப்போ மைனஸ் 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணால் 16 is 6, 10 6 60 ப்ளஸ் 10x. நெக்ஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணால் 16 is 6, 8 6 48 மைனஸ் 8. g of xல 3a காமனாக நம்ம எடுக்கலாம். g of x ஈக்குவல் 3 of எவரி டைமையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் 13 is 3, 13 is 3. அப்போ x பவர் கியூப் கிடைக்குது. நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணால் 13 is 3, 4 3s 12 மைனஸ் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் பண்ணால் 13 is 3, 7 3s 21 ப்ளஸ் 7x. 3ஆல் டிவைட் பண்ணால் 13 is 3, 6 3s 18 மைனஸ் 6. g of x, f of x இது ரெண்டையுமே ரைட் பண்ணியாச்சு. ரெண்டுலேயும் காமனாக உள்ளதை நம்ம வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணும். லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு எது டிவைடண்ட் எது டிவைசர்னு சொல்லி நமக்கு தெரியணும். டிவைடண்ட் டிவைசர்னா ஆர்டரில் எது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அது டிவைடண்ட், ஆர்டரில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அது டிவைசர். இங்கே நம்ம பார்க்கலாம். இங்கே ஆர்டர் எக்ஸ் பவர் கியூப், இங்கேயும் எக்ஸ் பவர் கியூப். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம கம்பேரிங் பண்ணி பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கம்பேரிங் பண்ணும்போது இங்கேயும் ஒன்றா இருக்குது, இங்கேயும் ஒன்றா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எக்ஸ் பவர் கியூப் ரெண்டுலையுமே சேமாக இருக்குது, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சேமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டில் எதை வேணால் நம்ம டிவைடண்டாக எடுத்துக்கலாம், டிவைசராக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் செகண்ட் ஆர்டருக்கு போங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் போங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் போனோம்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போனால் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -4. அப்போ இதில் பிக்கஸ்ட் வேல்யூ நீங்கள் வந்து கம்பேரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதில் பிக்கஸ்ட் வேல்யூ எடுத்தனா இது -4, அதனால இது டிவைடண்ட், இது டிவைசர். அதாவது ஆர்டர் சேமாக இருந்து கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு சேமாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எதை வேணாலும் பாக்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கிற இடத்துல அடுத்த ஆர்டரில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அடுத்த ஆர்டரில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எது ஸ்மாலஸ்ட் ஆர்டர் எது பிக்கஸ்ட் ஆர்டர்னு சொல்லி இருக்குப்பா, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் டிவைடண்ட் அண்ட் டிவைசராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ லாங் டிவிஷன் மெத்தடுக்கு நம்ம போயிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைடண்டில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எக்ஸ் பவர் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -4, x-னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 7, கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. டிவைசரில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ f of x கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5, x-னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ +10, கான்ஸ்டன்ட் டேர்ம் -8. நெக்ஸ்ட்டு டிவைடண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 1, டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் டிவைடிங் வேல்யூ கொடுக்கணும் 1, டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1. இது கோசன்ட் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய கோசன்ட் வேல்யூவை எவரி டிவைசரால் மல்டிப்ளை பண்ணும். 1 is 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ், ஃபஸ்ட் நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ். நெக்ஸ்ட்டு 15 is 5, நெக்ஸ்ட்டு 110 is 10, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்குது. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அப்பெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 இருக்குது -1, -5 இருக்குது +5, 10 +10 -10 மாறிடுது, -8 இருக்குது +8. சிம்பிள்ஸை மாற்றியாச்சு. இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். 1 -1 0 ஆயிரும். இதிலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்ட் உள்ள சிம்பிள் ப்ளஸ் தான். அப்போ 5லேருந்து 4 போச்சுன்னா 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் 7லேருந்து -10 சப்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ், அதை மைனஸ் அப்படியே கொடுத்துருங்க. இப்போ 10லேருந்து 7 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட்டு -6 + 8 பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ
8லேருந்து 6 போச்சுன்னா 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்து இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பார்த்தோம்னா இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் பவர் கியூப். அப்போ இங்கே இருக்கக்கூடியது ஆர்டர் வந்து ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய டிவைடண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் ஆர்டராக இருக்குது. அதனால இது டிவைடண்டாக மறுபடியும் மாறுது, இது டிவைடண்டாக மறுபடியும் மாறுது, இது டிவைசராக மறுபடியும் மாறுது. அடுத்த லாங் டிவிஷன் நம்ம அப்ளை பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைடண்ட் டிவைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டிவைடண்ட் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்குது 1. டிவைடண்ட் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 1. நெக்ஸ்ட்டு டிவைஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் டிவைடிங் வேலை கொடுக்கணும் 1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 1. இங்கே டிவைட் பண்ணி வந்த வேல்யூவை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய கோசன்ட் வேல்யூவால் எவரி டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணும். எவரி டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 1 is 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டு ப்ளஸ்னுடைய சிம்பிள் மைனஸ் 1 3 is 3 கிடைக்குது. 1 3 is 3 3. நெக்ஸ்ட்டு 1 2 is 2 1 2 is 2. நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸை நம்ம மாற்றிடலாம். இப்போ சிம்பிள்ஸை நம்ம மாற்றிடலாம். மைனஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 2ஆக மாறிடுது. இங்கே 1 1 நமக்கு வந்து 1 மைனஸ் 1 0வாக மாறிடுது. இப்போ இங்கே மைனஸ் 5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் கொடுத்து 5லேருந்து 3 போச்சுன்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 10 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் ப்ளஸ். அப்போ 10லேருந்து 2 போச்சுன்னா 8. நெக்ஸ்ட்டு அந்த 8 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்து அப்படியே இறக்கிடுங்க, மைனஸ் 8. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டுமே சேம் ஆர்டராக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், எதை வேணால் நம்ம டிவைட் அண்ட் டிவைஸாக இருக்கலாம். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதுலேயே நம்ம வந்து ப்ராசஸிங்கை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிவைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் -2 டிவைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 1 டிவைடிங் வேலை 1 அதை டிவைட் பண்ணால் -2 தான் கிடைக்குது. இந்த வேல்யூவை எங்கே ரைட் பண்ணால் கோசன்ட் வேல்யூவில் ரைட் பண்ணிடுங்க, -2. அடுத்தது -2. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 மறந்துருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 மறந்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய -2 இப்போ ஃபைன் பண்ணோம்ல, அதால் எவரி டிவைஸரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்டு மைனஸ், ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட், மைனஸ் 1 2 is 2. நெக்ஸ்ட்டு இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னாங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுது, ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 3 2s 6 கிடைக்குது, 3 2s 6. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே வந்து -2 இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 2s 4 கிடைக்குது. 2 2s நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்குது. அடுத்து சிம்பிள்ஸை மாற்றிடலாம். -2 இருக்குது, +2 +6 -6 -4 +4. இப்போ -2 +2 0 ஆகிடுது. 8 பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் ப்ளஸ் 8 -6 வேல்யூ 2 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணால் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு -8 +4 பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே கொடுத்துருங்க. 8லேருந்து 4 போச்சுன்னா 4 கிடைக்கும். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன பண்ணலாம்னா 2 காமன் எடுக்கலாம். 2 காமன் எடுத்தால் இங்கே 1 2 is 2. நெக்ஸ்ட்டு -2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ், இது கான்ஸ்டன்ட். இப்போ இதை பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது டிவைசராகவும் இது டிவைடண்டாகவும், ஏன்னா பிக்கஸ்ட் ஆர்டர் ஆயிடுச்சு. இது டிவைடண்டாகவும் இது டிவைசராகவும் மாறும். அடுத்த ஸ்டேஜில் அடுத்த லாங் டிவிஷன் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிவைடண்டில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 1, டிவைஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 1 டிவைடிங் பை 1 டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 1. இந்த வேல்யூவை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிடணும் 1. இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய எவரி எலமெண்ட்டையும் கோசன்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் 1 1 is 1. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் இன்டு ப்ளஸ்னுடைய சிம்பிள் மைனஸ் 1 2 is 2 1 2 is 2. அடுத்து வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸை மாற்றிடலாம். சிம்பிள்ஸ் +1 இருக்குது, இங்கே -1 -2 இருக்குது, இங்கே +2. இப்போ இது +1 -1 0 ஆயிரும். இது -3, இது +2. பிக்கஸ்டோடைய சிம்பிள் மைனஸ். -3லேருந்து 2 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் இந்த +2வை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இதுவும் கான்ஸ்டன்ட், இது எக்ஸ். ரெண்டுமே கோஆப்ஷன் வேல்யூ சேமாக தான் இருக்குது. அப்படியே வச்சு அடுத்த ப்ராசஸிங்கை கண்டினியூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள
இங்கே உள்ள டிவைடண்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் -1, டிவைஸில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் +1, டிவைட் மேலே 1 கொடுக்கணும். டிவைட் பண்ணால் -1. இந்த வேல்யூவை கோசன்ட் வேல்யூவாக ரைட் பண்ணிக்கணும், -1. இப்போ கோசன்ட் வேல்யூவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 1 விட்டுருங்க, 1 மறந்துடுங்க. இப்போ இந்த எவரி டிவைஸரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய கோசன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ். நெக்ஸ்ட் 1 is 1. நெக்ஸ்ட்டு இங்கே -2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 2 is 2 மாறிடும். இப்போ சிம்பிள்ஸை நம்ம அடுத்த ஸ்டேஜில் மாற்றிடலாம். சிம்பிள்ஸை மாற்றிடலாம். -1 இருக்குது, +1, +2 இருக்குது, -2. -1 +1 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே +2 -2 0 ஆகிடுது. இந்த ப்ராசஸிங் நமக்கு வந்து ஜிசிடியினுடைய ப்ராசஸிங் 0 வர வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸிங் நடக்கணும். 0 வந்துருச்சு. 0 வந்துட்டால் நம்ம கிடைச்ச ஜிசிடி இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. இப்போ இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ். இப்போ நம்ம ஜிசிடியை ரைட் பண்ணிக்கலாம். ஜிசிடி ஆஃப் f of x, g of x ஈக்குவல் f of x, g of x. ரெண்டுக்கும் ஜிசிடி நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்னா இங்கே உள்ளதே ஜிசிடி. இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ். இப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம்? 1 × x, 1 மல்டிப்ளிகேஷன் x -2 மல்டிப்ளை பண்ணால் x -2ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே எழுதும்போது நம்ம x -2ன்னு சொல்லி ரைட் பண்ணோம், x -2. இதோட நமக்கு முடியல. ஆல்ரெடி லாஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டில் ஏதாவது வந்து காமனாக எடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் காமனாக எடுத்திருந்தோம். என்னென்ன நம்பர்ஸ் காமனாக எடுத்தோம்னா 6ஐயும் 3ஐயும் நம்ம காமனாக எடுத்திருக்கோம். அப்போ 6க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். 6க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 6, 3. இது 3 டேபிளில் கொடுத்தோம்னா 3 டேபிளில் கொடுத்தோன்னா 2 3s are 6, 1 3 is 3. அதுக்கப்புறம் இங்கே காமன் ஃபேக்டர் வராது, 3 தான் காமன் ஃபேக்டர். அப்போ இங்கே 3 of x -2 இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. மறக்காமல் ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.